இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா திரிக்கிறான் பாருங்க. இந்த 3 நாள்ல கல்யாணம். தெரியும், பத்திரிக்கை தான் கொடுத்திருக்காங்களே. சந்தோஷமான விஷயம் தானே? யாருக்குமா சந்தோஷம்? எல்லாருக்கும் தான். அவருக்கு ஒரு கல்யாணம் வைஃப்னு ஆயிடுச்சுன்னா நம்ம பிரச்சனைக்கு வர மாட்டாரு. அது மட்டும் இல்லாம நிலாவை பத்தி ஒருவேளை தெரிஞ்சா கூட பெரிய பிரச்சனை பண்ண மாட்டாங்கல்ல. கேட்க முடியாதுல. எனக்கு அப்படி தெரியலம்மா. ஏன்பா அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, எனக்கு என்னமோ நீ சொன்ன மாதிரி சஞ்சய் நிலா விஷயம் தெரிஞ்சா அப்படி விட்டு கொடுப்பாரான்னு தெரியல. கண்டிப்பா பெரிய பிரச்சனை நடக்கும். அவர் அவரோட மகளை விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் அம்மாவுக்கு வந்த கோபம் அவருக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றதுமா? கொஞ்சம் யோசிமா. வித்யா, என்னாச்சுமா? நான் அவரை மறந்துட்டு முழுசா அந்த லைஃப்ல இருந்து வெளியே வந்துட்டேன். நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புறேம்மா. ஆனா இதை நான் நம்ப மாட்டேன். அப்படிலாம் உன்னால அவரை தூக்கி போட்டு வர முடியாதுமா. வித்யா, உன் மனசு எனக்கு தெரியும். அவர் கூட நீ வாழ்ந்த வாழ்க்கையும் எனக்கு தெரியும். சும்மா உன் மனசுக்கு நீயே தர போட்டு மறைக்காதம்மா. அத கூட புரிஞ்சுக்காத அப்பா நான் இல்லம்மா. எனக்கும் அவருக்கும் இனி எதுவும் இல்லை. அவர் லைஃப் வேற, என் லைஃப் வேற. எனக்கு என் பொண்ணு மட்டும்தான். என் வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் அவ மட்டும் போதும். இந்த டிவோர்ஸ் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நான் யோசிக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லப்பா. நிலாவுக்கு என்ன பண்ணணும், அவ வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமா மாத்தணுங்கிறது மட்டும்தான் நான் யோசிப்பேன். நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேம்மா. வேற என்ன பண்றது? ஹலோ மேடம், லாயர் கிருஷ்ணமூர்த்தி சார் உங்க கேஸை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. என் பேர் வாசுதேவன். நாளைக்கு கோர்ட்ல 12 மணிக்கு ஹியரிங் மேடம். தெரியும் சார். ஓ, தெரியுங்களா? நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க மேடம். ஓகே சார். நீங்க வர்றது மட்டும் இல்லை மேடம், சஞ்சய் சாரும் கரெக்டா வரணும். அவர் வரலன்னா ஹியரிங் தள்ளி போகும் மேடம். அதனால நீங்க ஒரு தடவை அவர்கிட்ட பேசிட்டீங்கன்னா நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், கோர்ட்ல நம்ம நேரில் பார்க்கலாம். இப்ப நீ கோர்ட்டுக்கு போக கூடாது. சஞ்சய், கதவு தர. இனி உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. நான் கிளம்புறேன்.
அவர் வரலன்னா ஹியரிங் தள்ளி போகும் மேடம். அதனால நீங்க ஒரு தடவை ஒருத்தர் பேசிட்டீங்கன்னா நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹலோ. நான் ஹலோ, நான் வித்யா பேசுறேன். உன் நம்பர் என்கிட்ட இருக்கு வித்யா. என்னைக்காவது நீ என்கிட்ட பேசுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு கோர்ட்ல 12 மணிக்கு ஹியரிங். உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கும். இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். 10 மணிக்கெல்லாம் கோர்ட்ல இருக்கிற மாதிரி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டைமுக்கு வந்துட்டா இந்த ஹியரிங்ல எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேண்டியதில்ல, பாத்துக்க வேண்டியதில்ல. நீங்க உங்க லைஃப பாருங்க, நான் என் லைஃப பாப்பேன். நிம்மதியா வாழலாம். இது வேணான்னு சொல்லவே மாட்டியா வித்யா? ஹலோ. ஹலோ. ஏதாவது சொன்னீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு. கவலைப்படாத, நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். நீ நிம்மதியா வாழலாம். நன்றி. மனசுக்குள்ள இவ்வளவு வலிய வச்சுக்கிட்டு எப்படிம்மா இந்த முடிவு எடுத்த? கடவுளே, என் மக வாழ்க்கைய எப்படியாவது காப்பாத்து. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். எங்களை கைவிட்டுறாத. டைமுக்கு வந்துட்டா இந்த ஹியரிங்ல எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேண்டியதில்ல, பாத்துக்க வேண்டியதில்ல. நீங்க உங்க லைஃப பாருங்க, நான் என் லைஃப பாப்பேன். நிம்மதியா வாழலாம்.
ஹலோ நிலா. என்ன பீம்பாய், குரலே சரியில்லையே. ஏதாச்சும் ப்ராப்ளமா? நாளைக்கு டிவோர்ஸ்க்கு கோர்ட்ல ஹியரிங் வருது நிலா. அவகிட்ட என்னென்னமோ பேசணும்னு தோணுது. ஆனா அவ விருப்பத்துக்கு போயிட்டு இருக்க. பேசுறதுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளா? போதும், சச்சை நம்ம சேர்ந்து வாழலான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளான்னு என்னோட மனசு ஏங்குது. ஆனா அவ அப்படி பேச மாட்டேங்கிறா. எப்படி அவளால இப்படி இருக்க முடியுது? எனக்கு என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல நிலா. சொல்லாத அவ வார்த்தைக்காக இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க. ஃபீல் பண்ணாதீங்க பீம்பாய். நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம அதிகமா அனுப்பி வைக்கிறவங்க நம்மள பிரிஞ்சு போனாலும் நம்மள நினைச்சிட்டே தான் இருப்பாங்களாம் பீம்பாய். அது மாதிரி உங்க வைஃபும் உங்களை நினைச்சிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க சேர்றதுக்கு ஒரு நாள் வரும் பீம்பாய். அப்படி இருந்தா சந்தோஷம் நிலா. ஆனா இப்ப பிரியறதுக்கு நாள் வந்துருச்சே. நாளைக்கு நானும் உங்க கூட கோர்ட்டுக்கு வரேன் பீம்பாய். உனக்கு ஓகேனா வா. உங்களை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்ல. அது மட்டும் இல்ல, உங்க வைஃப் கூட நான் கடைசியா ஒரு தடவை பேசி பார்க்கறேன். ஏன் என் பீம்பாய் இப்படி அழ வைக்கிறீங்க? அவரை மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு நான் கேட்டு பார்க்கறேன். முதல்ல போவோம், அவ பேசுறாளான்னு பாப்போம். ஓகே பீம்பாய். ஒருவேளை கடைசி நேரத்துல கூட உங்க மனசு மாறலாம் இல்லையா? என்னால நீங்க சேரலால. கற்பனை நிறைய காயத்தை கொடுக்குது. எதையும் நாம எதிர்பார்க்காம போவோம். சரி, ஓகே பீம்பாய். சரி, நீ தூங்கு. நாளைக்கு பார்ப்போம். பாய், குட் நைட். ஓகே, குட் நைட். என்னம்மா, கிளம்பலாமா? ஆ, கிளம்பலாம்ப்பா. மா, எங்க போறீங்க? தாத்தாவும் வராரு. ரெண்டு பேரும் எனக்கு தெரியாம எங்க போறீங்க சொல்லுங்க. நீங்க முழிக்கிறத பார்த்தா என்கிட்ட ஏதோ போய் சொல்ல ரெடி ஆகுற மாதிரி இருக்கே. பொய்யா? நாங்க உன்கிட்ட என்ன பொய் சொல்ல போறோம்? அம்மாவுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. மீட்டிங்கா? நீங்க போற மீட்டிங்க்கு தாத்தா எதுக்கு? அவர் எப்பவும் வீட்ல தானே இருப்பாரு. இது ஆபீஷியல் மீட்டிங் இல்ல, ஒருத்தரை பாக்குறதுக்கு போறோம். யாரு? அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் ரொம்ப வேண்டியவர். அவர் இப்போ ரொம்ப தூரம் போயிட்டாரு. இப்போ இன்னும் ரொம்ப தூரம் போக போறாரு. கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வழி அமைச்சிட்டு வந்துடலான்னு நாங்க போறோம். யாருமா அது? எனக்கு தெரியாம? அவ்வளவு வேண்டியவர்னா எனக்கு தெரியும்ல. அவர் உனக்கு தெரியாது நிலா. நீ அம்மா கிட்ட வரதுக்கு முன்னாடியே அவரு ரொம்ப தூரம் போயிட்டாரு. அப்படியா? நீ அவரை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கியா? இல்ல. என்ன வித்து, வேண்டப்பட்டவர்னு சொல்ற. அவரை என்கிட்ட காட்டினதே இல்ல. ரொம்ப தூரம் போறாருன்னு சொல்ற. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள ரொம்ப தூரத்துக்கு அனுப்பவே கூடாது வித்து. நம்ம பக்கத்திலே தானே வச்சுக்கணும். சிச்சுவேஷன், வேற ஆப்ஷனே இல்ல. நீ எங்கேயும் போகாம வீட்லயே இருக்கணும். டிரைவர் அங்கிள் கூடவே இருப்பாரு. சரி வித்து.
நீ எப்போ வருவ? ஈவினிங்லாம் வந்துருவேன். ஈவினிங்கா? ஓகே ஓகே. ம்? நீ ஓகே சொல்றதே சரியில்லையே. நான் ஓகேன்னு சொல்றதுல என்ன வித்து டவுட்? அம்மா வர வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது, வீட்ல தான் இருக்கணும். இருப்பேன் வித்து. உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லாம தானே சொல்றேன். பீம்பாய் பாவம், பார்க்க போறேன்னு சொன்னா இவங்களும் விட மாட்டாங்க. பேசாம இவங்களுக்கு தெரியாம போயிட்டு இவங்க வர்றதுக்குள்ள வந்துட வேண்டியதா. என்ன அமைதியா இருக்க? சரி வித்து, நான் எங்கேயும் போல. நீ வரும்போது நான் இங்கதான் இருப்பேன், போதுமா? ம் சரி மேடம், உங்களுக்கு கார் வந்துருச்சு மேடம். சரிங்கண்ணா. அண்ணா, மேடம், நாங்க போனதுக்கு அப்புறம் நிலாவுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து கொடுங்க. அவ கூப்பிடுறான்னு எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக கூடாது. என்னன்னா நான் சொல்றேன், நீங்க அவளை பாக்குறீங்க. சரிங்க மேடம். ம், நிலா வரண்டா. வீட்ல இருக்கணும். சரி வித்து. ம். அங்கிள், பீம்பாய் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? பாப்பா, இப்பதான் அம்மா சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு மேல போச்சுன்னா என் வேலையே போயிடும் பாப்பா. அங்கிள், நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட்டுருவேனா? எனக்கு அதான் பாப்பா பயமே. என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை மட்டும் வேலையை விட்டு அனுப்புனா நான் சாப்பிட மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், வீட்டுக்குள்ள ஒரு உண்ணாவிரத போராட்டமே நடத்துவேன். ப்ளீஸ் அங்கிள். அங்க அடிக்கடி போனா நல்லா இருக்காது பாப்பா. அங்கிள், இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பாவம் பீம்பாய், அவர் கூட நான் இருக்கணும். ப்ளீஸ், நம்ம போயிட்டு அம்மா வரதுக்குள்ள வந்துடலாம். என்ன பாப்பா நீ? வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். போகலாம் வாங்க அங்கிள், வாங்க. வேணாம் பாப்பா. அங்கிள், எங்க கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, இன்னும் இந்த சஞ்சயை காணோம். டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். வரேன் வரேன். சஞ்சய், எத்தனை மணிக்கு ஹியரிங்? 12 மணிக்குமா? கோர்ட்டை விட்டு வெளியில வரும்போது மொத்தமா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது மனுஷனா வெளியில வா. சஞ்சய், இனிமேதான் உன் லைஃப் சந்தோஷமா இருக்க போகுது. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ அத்தைக்கும் எனக்கும் தேங்க்ஸ் சொல்ல போற. பீம்பாய், எங்கடா இன்னும் ஆளு காணுமேன்னு பார்த்தேன். நிலா, வா வா. எப்படி இருக்க செல்லம்? அம்மா, நான் கோர்ட்டுக்கு நிலாவையும் கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஐயோ, கோர்ட்டுக்கு இவளா? இவ போனா கதையே கெட்டுருமே. சரி, கூட்டிட்டு போ, உனக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஏன் சஞ்சய் குழந்தைய கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு? அவளுக்கு என்ன தெரியும்? ஏன் நீ அதனால என்ன? உங்க பாதி கேஸ் குழந்தைக்காக தான் நடக்குது. குழந்தை அப்பா கிட்ட இருக்கணுமா அம்மா கிட்ட இருக்கணுமான்னு சொல்லி எவ்வளவு பேர் கோர்ட்ல நிக்கிறாங்க. ஐயோ, அது நடக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன்.